அரசு மற்றும் அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் வேலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அரசில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியான தகுதிகள், பணி அனுபவம் அறிவிக்கப்பட்டு உள்ளதால் அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறு கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 28 to 30 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டு உள்ளது. இணையவழி தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் CWCE portal.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணத்தை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி மாதம் 12ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்துஸ்தான் பெட்ரோலியத்தின் துணை நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு வெளியாகியுள்ளது. HPCL நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் மற்றும் பணி அனுபவம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திரையில் தோன்றும் www.hplng.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணத்தில் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 19ஆம் தேதி என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. கப்பல் கட்டும் தளத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் தளத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ITI முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பு பிரிவு வாரியாக மாறுபடும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் JION-Indian-Navy.go.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 2ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. கடவுளை தரிசித்துக் கொண்டே பக்தி பரவசத்துடன் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு செய்திகளை இந்த அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. பட்டப்படிப்பு, டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் சில பணிகளுக்கு தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிந்தால் போதும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 18 to 45 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் palanimurgan.hrce.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறும் கூறப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில், பழனி 624601 திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி மாதம் 8ஆம் தேதி என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. தேசிய கடல் தொழில்நுட்ப மையத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள தேசிய கடல் தொழில்நுட்ப மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கல்வி தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும், அதனால் அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.niot.res.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது.
கடைசி நாளாக டிசம்பர் 23ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.